Good morning, students. So today we are going to see about a test for reducing sugar. Okay. So aldose and ketos are reducing sugar. Aldose glucose refers to aldose and fructose refers to what means ketos. So glucose and fructose are not reducing sugar. And this means that when heated with alkaline solutions. So இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டோஸ் இல்லை கீட்டோஸ் இந்த ரெடியூசிங் சுகர் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அல்கலின் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் டு சல்ஃபேட் எ ப்ளூ சொல்யூஷன் கால் பெனிடிக் சொல்யூஷன் இஸ் ஃபார்ம்ட். ஓகே, உங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும்? ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதான் பெனிடிக் சொல்யூஷன் சொல்கிறீங்க. த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் ரெடியூசஸ் தட் இஸ் குப்ரிக் அயன் டு காப்பர். ஓகே, பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் காப்பர் ஃபார்மிங் பிரிக் ரேட் பர்சிப்டேட் ஆஃப் காப்பர் ஒன்ஸ் ஆக்சைடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் ஃபார்ம் ஆகும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர் சொல்லும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆட் ஆகும். உங்களுக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பிரிக் ரேட் பர்சிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன், பெனிடிக் சொல்யூஷன் சொல்கிறீங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு large amount of reducing sugar சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிரிக் ரேட் பர்சிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, the result of benedict test depends upon concentration of sugar. நான் ஏற்கனவே சொன்ன கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. if there is no reducing sugar அப்படின்னா if there is non reducing sugar சொல்லலாம். reducing sugar உங்களுக்கு தெரியும், non reducing sugar சொல்லும்போது it remains what means blue color. அப்போ நான் ரெடியூசிங் சுகர் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். சுக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலரில் தான் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுக்ரோஸ் இஸ் நாட் ஏ ரெடியூசிங் சுகர். சுக்ரோஸ் இஸ் நாட் ஏ ரெடியூசிங் சுகர் அப்படின்னா என்ன சொல்லலாம், நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்லலாம். அடுத்தது the greater the concentration of reducing sugar, the most is the precipitate formed as and greater in the color change. ஓகே, ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து ரெடியூசிங் சுகர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்சிபிடேஷன் உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ கலர் சேஞ்சஸ். ஓகே, திஸ் இஸ் அ கலர் சேஞ்சஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர். பெனிடிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் சுகர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர் ஆரஞ்ச் கலர் இருக்கும். அப்போ ரொம்ப பிரிக் ரேட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் சுகரை செக் பண்ணுவோம். ஓகே, வெதர் இட் இஸ் ரெடியூசிங் ஆர் நான் ரெடியூசிங் சுகர். ஸோ பாலிசாக்கரைட்ஸ் பார்க்க போகிறோம். அதர் சுகர் காம்பவுண்ட்ஸ் சொல்லும்போது என்னென்ன பாலிசாக்கரைட்ஸ் இருக்குது, வேறு என்ன பாலிசாக்கரைட்ஸ் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இனுலின் கொடுத்துருக்காங்க. ஸோ இனுலின் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது கார்லிக்கில் இருக்கும். ஓகே, பூண்டில் உங்களுக்கு இருக்கும், ஆனியனில் இல்லை வந்து பார்த்தோன்னா பனானா, வீட்டில் உங்களுக்கு வந்து இனுலின் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது மோஸ்ட்டாக இனுலின் வந்து பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபங்க்ஷன் சொல்லும்போது இட் இஸ் நாட் எ மெட்டபாலைஸ்ட். ஓகே, இது வந்து சிதைவு ஏற்படாது இந்த ஹியூமன் பாடி அண்ட் இஸ் ரெடிலி ஃபில்டர் த்ரூ த கிட்னி. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் ப்ராசஸ், மெயின்லி ஃபில்டரிங் ப்ராசஸ். ஓகே, ஃபில்டரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னிக்கு தான் இந்த இனுலின் வந்து உங்களுக்கு பாலிசாக்கரைட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹைலோரோனிக் ஆசிட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா it is a heteropolymer of D-glucuronic acid and D-N-acetyl glucosamine. So what is the function சொல்லும்போது it accounts for the toughness. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிமை தரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கார்டிலேஜ், உங்களுக்கு வந்து குருத்தெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வளையத்தன்மையோடு இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் டென்டான்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நரம்பிழவின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது அகார். ஸோ அகாரம் ஒரு பாலிசாக்கரைட் தான். இட் இஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மியூக்கோ பாலிசாக்கரைட்ஸ் ஃப்ரம் ரெட் ஆல்கே. ஸோ இந்த அகார் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரெட் ஆல்கே. ஓகே, ஸோ யூஸ் அஸ் அ சாலிடிஃபிங் ஏஜென்ட். உங்களுக்கு லெபார்டரியில் ஒரு சாலிடிஃபிக் ஏஜென்ட்டாக வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகார் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கல்ச்சர் மீடியமாக பயன்படுத்துவாங்க. டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் மோஸ்ட்லி பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அகார் தான். அடுத்தது எப்பரின். ஓகே, இட் இஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது குளுக்கோஸ் அமினோ glycon contains variably sulfated disaccharides unit present in where liver. So used as an anticoagulant கொடுத்துருக்காங்க. ரத்த உறைவு வந்து தடுப்பானாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரத்த உறைவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, anticoagulant. And chondroitin sulfate சொல்லும்போது பார்த்தீங்கன்னா is another polysaccharides. ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது sulfated glucose aminoglycan composed of altering sugar. அதோட சொல்லும்போது N-acetylglucosamine and glucuronic acid. ஸோ டயட்ரி சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை குறைநிறை உணவாக பயன்படுத்துவாங்க. ஒரு சப்ளிமெண்ட், ஒரு மாற்று உணவாக பயன்படுத்தலாம். அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வாதத்தை வந்து குணப்படுத்த இது பயன்படுது. ஓகே, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அண்ட் கெரட்டின் சல்ஃபேட் சொல்லும்போது தட் இஸ் சல்ஃபேட்டட் குளுக்கோசோ அமினோகிளைகான் அண்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட். ஸோ ஆக்ட் அஸ் எ குஷன் இன்
டு அப்சர்வ் மெக்கானிக்கல் ஷாக். ஸோ குஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபால்ஸ், இந்த ஐபால்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி குஷன் சொல்லுவாங்க. அது வந்து இட் ஆக்ட் அஸ் அ அப்சர்வர், தட் இஸ் மெக்கானிக்கல் ஷாக். அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கெரட்டின் சல்ஃபேட் பாலிசாக்கரைட்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. So these are the other important sugar compounds, that is polysaccharides and its functions and structure. So அடுத்து lipids பாருங்க. So what is lipids? சிம்பிளாக நீங்கள் ஒரே வார்த்தையில் சொன்னீங்க, it is a ester of fatty acid and glycerol. ஓகே, ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப்பிட்ஸ்னு சொல்லலாம். சார் லிப்பிட்ஸ் அப்படின்னா என்ன சார், எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட். அப்போ அப்படி தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக எங்கே இருக்குன்னா பட்டர், நீங்கள் சாப்பிடக்கூடிய பட்டரோ இல்லை கீயோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் ஆயிலு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கரோட்டின் ஆஃப் கேரட்டு, ஸோ விட்டமின் ஏ இ ஆயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ் தான். ஸோ டேர்ம் லிப்பிட்ஸ் இஸ் derived from Greek word lipos meaning what means fat. Okay, these substances are not soluble in polar solvent and such as water, but soluble in non-polar solvent சொல்லும்போது எதில் வந்து சால்வெண்ட் ஆகும்னா தட் இஸ் பென்சீன், ஈத்தர் அண்ட் குளோரோஃபார்ம். ஸோ உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் போலார் அண்ட் வாட் இஸ் நான் போலார்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு போலார்னா தட் இஸ் தட் இஸ் ஹைட்ரோஃபிலிக், ஓகே, அட்ராக்டிங் ஆஃப் வாட்டர். நான் போலார்னா உங்களுக்கு தெரியும் தட் இஸ் ஹைட்ரோஃபோபிக், தட் இஸ் ரிப்பல்டு பை வாட்டர். ஓகே, ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நாட் அட்ராக்ட்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் தே கண்டெயின்ஸ் வாட் மீன்ஸ் லாங் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் தட் ஆர் நான் போலார் அண்ட் தஸ் ஆர் ஹைட்ரோஃபோபிக். ஓகே, நீர் வெறுக்கும் தன்மையுடையதுன்னு சொல்லலாம். The main groups of compounds classified as lipids are the triglycerides, phospholipids, steroids and vases. ஓகே, உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க லிப்பிட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் ட்ரைக்ளிசரைட்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ்னால் ஜென்ரலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபேட்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, இல்லை நியூட்ரல் ஃபேட்ஸ்னு இல்லை சொல்லலாம், இல்லை வந்து ட்ரூ ஃபேட்ஸ் கூட சொல்லலாம். Triglycerides are composed of single molecules of glycerol bound by 3 fatty acids. நான் ஏற்கனவே சொன்னேன், glycerols bound with the 3 fatty acids called triglycerides. எதெல்லாம் சொல்லலாம்னா fats and oils. So fatty acids are long chain hydrocarbons with carboxyl group இருக்கும் ஒரு எண்ணில், which binds with one of hydroxyl group OH group இருக்கும் of glycerol. ஸோ ஒரு எண்ணில் carboxyl group COH group இருக்கும், ஒரு எண்ணில் OH group of glycerol இருக்கும். ஓகே, thus forming ester bond. So fatty acids are structural unit of lipids. Okay, and are carboxylic acid of long chain hydrocarbons. ஸோ உங்களுக்கு கார்பனோட எத்தனை கார்பன்ஸ் இருக்கும் அந்த லெங்க் சொல்லும்போது 4 to 24 கார்பன்ஸ் இருக்கும். அந்த ஃபேட் மேபி சேச்சுரேட்டாக இருக்கும் இல்லை அன்சாச்சுரேட்டடாக இருக்கும். ஸோ சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட் சொல்கிறீங்க, அப்போ சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் சொல்லும்போது ஹைட்ரோகார்பன் சிங்கிள் பாண்ட், பால்மெட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லலாம். அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் சொல்லும்போது எக்ஸாம்பிள் ஓலிக் ஆசிட் இல்லை நிரோனிக் ஆசிட். ஓகே, ஹைட்ரோகார்பன் டபுள் பாண்ட் 1 2 or 3. இன் ஜென்ரல் சாலிட் ஃபேட் சொல்லும்போது ஆர் சேச்சுரேட்டட் அண்ட் ஆயில்ஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட் சொல்லலாம். எப்படி இருக்குன்னா உங்களுக்கு குமிழ்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குளோபிள்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் ஃபார் ரெடியூசிங் சுகர் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாலிசாக்கரைட்ஸோட ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன். அடுத்தது லிப்பிட்ஸோட ட்ரைக்ளிசரைட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.